பிரபல திரைப்பட நடிகையும் நடன கலைஞருமான திருமதி ஜோதிலட்சுமி மற்றும் பழம்பெரும் தமிழ் திரைப்பட கதாசிரியரும் தயாரிப்பாளருமான திரு பஞ்சு அருணாச்சலம் ஆகியோரின் மறைவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இவர்களின் மறைவு திரைப்படத்துறைக்கு பேரிழப்பாகும் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிரபல திரைப்பட நடிகையும் நடன கலைஞருமான திருமதி ஜோதிலட்சுமி உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தியை அறிந்து தாம் மிகவும் துயரம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். திருமதி ஜோதிலட்சுமி 1963ஆம் ஆண்டில் வெளிவந்த பெரிய இடத்து பெண் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி தாம் நடித்த அடிமை பெண், நீரும் நெருப்பும், தேடி வந்த மாப்பிள்ளை, கலாட்டா கல்யாணம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் கடினமான உழைப்பாளி, பழகுவதற்கு இனிமையானவர். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழி படங்களில் தனது இயல்பான நடிப்பின் மூலம் தென்னிந்திய திரையுலகில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்துள்ளார். திருமதி ஜோதிலட்சுமியின் மறைவு திரைப்படத் துறையினருக்கு பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். திருமதி ஜோதிலட்சுமியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பழம்பெரும் தமிழ் திரைப்பட திரைக்கதை ஆசிரியரும் தயாரிப்பாளரும் இயக்குநருமான திரு பஞ்சு அருணாச்சலம் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தியை அறிந்தும் தாம் மிகவும் துயரமடைந்ததாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். திரு பஞ்சு அருணாச்சலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் என்னை மறந்ததேன், பொன்னெழில் பூத்தது ஆகிய பாடல்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட சிறந்த திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். தாம் நடித்த அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் திரைக்கதை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். எளிமையானவரும் பழகுவதற்கு இனிமையானவருமான திரு பஞ்சு அருணாச்சலத்தின் மறைவு தமிழ் திரைப்படத் துறையினருக்கு பேரிழப்பாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திரு பஞ்சு அருணாச்சலத்தை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அவரது ஆன்மா இறைவனின் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு சென்னையில் திருமதி ஜோதிலட்சுமியின் இல்லத்திற்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தியாகராய நகரில் உள்ள திரு பஞ்சு அருணாச்சலத்தின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்.